வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான, ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். டேல் கார்னகியோட நண்பர்களை பெறுவது மற்றும் மக்களை கவர்வது எப்படி, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இது 1937ல வெளியானாலும் இன்னைக்கும் கோடிக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. சோ இதோட முக்கிய சாராம்சத்தை நாம கொஞ்சம் அலசுவோம். ஆமா, நம்மகிட்ட இந்த புக்கோட முன்னுரைகள், சில முக்கியமான சாப்டர்ஸோட சுருக்கங்கள், அப்புறம் கார்னகியோட முக்கியமான கொள்கைகள் பத்தின சில குறிப்புகள் இருக்கு. ஓகே. நம்ம நோக்கம் சும்மா ஒரு புக் சம்மரி மாதிரி இல்லாம, இந்த கொள்கைகள் ஏன் இன்னைக்கும் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு, அப்புறம் உங்களோட டெய்லி லைஃப்ல உங்க ரிலேஷன்ஷிப்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம், அதை பார்க்கறது தான் நம்மளோட இந்த விரிவான பார்வை. ஆச்சரியமா இருக்கு. இந்த புக் வெளியான உடனே பெரிய ஹிட் ஆச்சாம். முதல்ல வெறும் 5000 காப்பி தான் விக்கும்னு நினைச்சாங்களாம். ஆமா, ஆனா பாருங்க, சில மாசத்திலேயே லட்சக்கணக்கில் வித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 36 மொழிகள்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஏன் இவ்ளோ பெரிய வரவேற்பு? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது மனுஷங்களோட ஒரு ரொம்ப ஆழமான அடிப்படையான தேவையை பூர்த்தி செஞ்சது. அதாவது மத்தவங்களோட எப்படி நல்லா பழகிறது, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம சொல்றத அவங்கள எப்படி ஏத்துக்க வைக்கிறது, இந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்போ சொல்லப்போனா சிகாகோ யூனிவர்சிட்டி ஒரு சர்வே பண்ணாங்க. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பெரியவங்க கத்துக்க விரும்புற 2வது முக்கியமான விஷயம் ஹெல்த்துக்கு அப்புறம் இதுதான். ஆனா அதுக்கு ஒரு பிராக்டிக்கலான கைட் புக் இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, அந்த குறையத்தான் கார்னகி போக்கினாரு. அவர் வெறும் தியரி மட்டும் சொல்லல இல்லையா, நல்ல ரிசர்ச் பண்ணிருக்காரு போல. நிச்சயமா இல்ல. அவர் சைக்காலஜி, பிலாசபி, அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்களோட வாழ்க்கை வரலாறுகள், சீசர்லேருந்து எடிசன் வரைக்கும் நிறைய படிச்சாரு. தியோடர் ரூஸ்வெல்ட்டோடது மட்டும் 100க்கு மேல படிச்சேன்னு சொல்றாரு. ஓஹோ. அவர் நோக்கம் என்னன்னா, சும்மா தத்துவம் பேசுறதில்ல, நிஜ வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகிற பிராக்டிக்கலான ஐடியாஸ் கொடுக்கணும். அதான் வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி, நம்ம மைண்டோட கெப்பாசிட்டியில கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம், அந்த மறைஞ்சிருக்கிற திறனை வெளியே கொண்டு வரணும்னு கார்னகி நினைச்சாரு. சரி, அந்த பிராக்டிக்கல் ஐடியாஸ்குள்ள போவோம். கொள்கை இது ரொம்ப அடிப்படையானதுன்னு சொல்றாரு. குறை கூறாதீர்கள், கண்டிக்காதீர்கள், புகார் செய்யாதீர்கள். டோன்ட் கிரிட்டிசைஸ், கண்டெம் ஆர் கம்ப்ளைன். இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. தப்பு பண்றவங்கள சொல்ல வேண்டாமா? இல்ல, கார்னகி என்ன சொல்றாருன்னா, விமர்சனம் பொதுவாது வேலை செய்யாது. நீங்க ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணா உடனே அவங்க டிஃபென்சிவ் ஆயிடுவாங்க. ஆமா, தங்களை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்ட், தங்களை நியாயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது அவங்களோட பெருமையை பாதிக்கும், அவங்க முக்கியமா ஃபீல் பண்றத குறைக்கும். அப்புறம் என்ன ஆகும்? கோவம், மனக்கசப்பு தான் வரும், இம்ப்ரூவ்மெண்ட் வராது. பெரிய கிரிமினல்ஸ் கூட தங்களை தப்பு பண்ணதை ஏத்துக்க மாட்டாங்க. கன் க்ரௌலின் ஒரு கிரிமினல் இருந்தான். அவன் போலீஸ்ல மாட்டுறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர்ல, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்லவன்னு தான் சொல்லியிருக்கான். ஆப்ரஹாம் லிங்கன் கூட இதுல பாடம் கத்துக்கிட்டாருன்னு ஒரு குறிப்பு இருக்குமே. ஆமா, லிங்கன் சின்ன வயசுல மத்தவங்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணி லெட்டர்லாம் எழுதுவாராம். அதனால ஒரு தடவை பெரிய சண்டையே வந்துருச்சு. ஆனா போக போக, குறிப்பா அந்த சிவில் வார் சமயத்துல அவர் இதுல பாடம் கத்துக்கிட்டாரு. பெரிய பெரிய தளபதிங்க தப்பு பண்ணா கூட நேரடியா கண்டிக்கிறத தவிர்த்தாரு. ஓ. கெட்டிஸ்பர்க் போருக்கு அப்புறம் ஜெனரல் மீடு எதிரி படையை தாக்காம விட்டப்போ லிங்கனுக்கு பயங்கர கோவம். ஒரு லெட்டர் கூட எழுதினாரு, ஆனா அதை அனுப்பல. ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த நேரத்துல திட்டுறதுனால ஒன்னும் ஆகாது, ரிலேஷன்ஷிப் தான் கெடும்னு. அப்போ என்னதான் பண்றது? தப்பா அப்படியே விட்டுடலாவா, இல்ல வேற வழி இருக்கா? கார்னகி சொல்றது, விமர்சிக்கிறத விட புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கன்னு. ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு யோசிச்சா அவங்கள மாத்துறதுக்கு நல்ல வழி கிடைக்கும். இதுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், எம்பத்தி வேணும். பாப் ஹூவர்னு ஒரு ஃப்ளைட்டோட கதை இருக்கு. சொல்லுங்க. மெக்கானிக் தப்பால அவரோட பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. ஆனா அவர் அந்த மெக்கானிக்கை திட்டல. அவர் தோல்ல கை போட்டு, நீ மறுபடியும் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நாளைக்கு என் பிளேனை நீ தான் சரி பண்ணோன்னு சொன்னாராம். இது எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. ஆமால, இது அடுத்த கொள்கைக்கு அழகா கொண்டு போகுது. 2வது கொள்கை, நேர்மையான உண்மையான பாராட்டை வழங்குங்கள். கிவ் ஆனஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். இது அந்த முகஸ்துதி, அதாவது ஃபிளாட்ரி இல்லைன்னு கார்னகி சொல்றாருல்ல. ரொம்ப சரி. முகஸ்துதி சீப்பானது. அதுல நேர்மை இருக்காது, சுயநலம் இருக்கும். அது மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிடும், யூஸ் இல்ல. ஆனா நேர்மையான பாராட்டு, அது இதயத்திலேருந்து வர்றது. வில்லியம் ஜேம்ஸ் சொல்றாரு, மனுஷனோட ஆழமான தாகமே பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நாம முக்கியமானவங்கன்னு ஃபீல் பண்ற ஆசை தான் நம்மள விலங்குகள்டேந்து வேறுபடுத்துது, சிவிலைசேஷனை வளர்க்குது. இந்த முக்கியத்துவ உணர்வு தான் பல சாதனைகளுக்கு காரணம்னு சொல்றீங்க. ஆமா, படிக்காத ஒரு மளிகைக்கடை குமாஸ்தாவான லிங்கனை சட்டம் படிக்க வச்சது அதுதான். டிக்கன்ஸ பெரிய நாவல்கள் எழுத வச்சது அதுதான்.
ராக்ஃபெல்லரை கோடீஸ்வரனாக்குனது அதுதான். சார்லஸ் ஷ்வாப்னு ஒருத்தர், அவருக்கு வருஷத்துக்கு $1 மில்லியன் சம்பளம். எதுக்கு? அவர் ஸ்டீல் உற்பத்தியில பெரிய ஆளுங்கிறத விட மக்களை கையாள்ற திறமைக்காக தான். அப்படியா? அவரே சொல்றாரு, என்னோட பெரிய சொத்து என் கூட வேலை செய்யறவங்க கிட்ட உற்சாகத்தை உண்டாக்குற திறன்தான். ஒருத்தரோட பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும்னா பாராட்டணும், என்கரேஜ் பண்ணணும். ஒரு மேலதிகாரி திட்டுற மாதிரி வேற எதுவும் ஒருத்தரோட லட்சியத்தை கொல்லாது. ஆனா பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னா என்ன பண்றது? இல்ல ஒருத்தர் திரும்ப திரும்ப தப்பா பண்ணிட்டே இருந்தா? எமர்சன் சொல்ற மாதிரி, நான் பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு விதத்துல என்னை விட பெரியவன் தான். அதுல நான் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். நம்மால நிச்சயமா மத்தவங்க கிட்ட பாராட்ட ஒரு நல்ல விஷயத்தையாவது கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை உங்களோட முயற்சி இல்ல ஒரு சின்ன நல்ல குணம். பாம் டென்ஹாம்னு ஒரு பெண்மணி கதை இருக்கு. ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் ரொம்ப மோசமா வேலை செஞ்சாராம். ஆனா ஒரு தடவை அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த மத்தவங்க முன்னாடி பாராட்டுனாங்க. அப்புறம் அது அந்த ஆளுக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆகி அவர் ஒரு சூப்பர் ஒர்க்கரா மாறிட்டாரு. ஒரு சின்ன நேர்மையான பாராட்டு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கூட வேலை செய்யறவங்க கிட்ட கடைசியா எப்போ ஒருத்தரை மனசார பாராட்டுனீங்க? இது உண்மைதான். சரி, 3வது முக்கியமான கொள்கை, மற்றவரிடம் ஒரு தீவிரமான விருப்பத்தை ஏற்படுத்துங்கள். அரோuse in the other person an eager want. இது மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கறத பத்தி தானே? கரெக்ட். ஹென்ரி ஃபோர்டு இதத்தான் வெற்றியோட ஒரே ரகசியம்னு சொல்றாரு. மத்தவரோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு விஷயங்களை அவங்க கோணத்திலிருந்தும் உங்க கோணத்திலிருந்தும் பார்க்குற திறமை. இது ஏன் ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த தேவை, ஆசை, பிரச்சனை இதுல தான் அதிகமா இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. சரி, நீங்க உங்க தேவை பத்தி மட்டும் பேசினா யாரு கேப்பா? ஆனா அவங்க தேவை பத்தி பேசினா அவங்க கேட்பாங்க. ஒருத்தரை ஏதாவது செய்ய வைக்கணும்னா அதை செய்யணுங்கிற ஆசைய முதல்ல அவங்களுக்குள்ள உருவாக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், பிராக்டிகலா. ஓகே, கார்னாகி ஒரு ஹோட்டல் ரூம் வாடகை குறைக்க நினைச்சாரு. அவர் போய் ஏன் பட்ஜெட் கம்மின்னு பேசல. பதிலா மேனேஜர் கிட்ட, இந்த ரூமுக்கு இவ்வளவு வாடகை வச்சா ரூம் காலியா தான் இருக்கும், உங்களுக்கு நஷ்டம், கொஞ்சம் குறைச்சா உடனே ஆள் வந்துடும், உங்களுக்கு லாபம்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசினாரு. வாடகை குறைஞ்சது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு உதாரணம், ஸ்டான் நோவேக்னு ஒருத்தர். அவர் பையன் கிண்டர் கார்டன் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான். திட்டல. அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து ஸ்கூல்ல என்னெல்லாம் ஃபன்னா பண்ணலாம், ஃபிங்கர் பெயிண்டிங், பாட்டு பாடுறதுன்னு ஆக்ட் பண்ணி காட்டினாங்க. சூப்பர் ஐடியா. அதை பார்த்த பையன் தானாவே ஸ்கூலுக்கு போறேன்னு கிளம்பிட்டான். ஆனா இது மத்தவங்கள ஏமாத்துற மாதிரி ஆகாதா? அவங்க விருப்பத்தை தூண்டுறதுன்னு சொல்றது. இல்ல, இது ஏமாத்துறது இல்ல. 2 பேருமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது. நீங்க ஒரு பொருளை விக்கிறீங்கன்னா அது எப்படி கஸ்டமரோட தேவையை பூர்த்தி பண்ணணும்னு காட்டணும். நீங்க ஒரு ஐடியாவை சொல்றீங்கன்னா அது மத்தவங்களுக்கு எப்படி நல்லதுன்னு விளக்கணும். ஷெல் ஆயில் சேல்ஸ்மேன் ஒருத்தர் கதை இருக்கு. ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் மேனேஜரோட ஸ்டேஷன் சுத்தமா இல்ல. அவரை திட்டாம பக்கத்துல இருந்த ஒரு புது பளபளப்பான ஸ்டேஷனை பார்க்க கூட்டிட்டு போனாரு. அதை பார்த்ததும் அந்த மேனேஜருக்கே தன்னோட ஸ்டேஷனை மாத்தணும்னு ஒரு தீவிரமான விருப்பம் வந்துருச்சு. சோ ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி இதை செய்யணுங்கிற ஆசையை இவருக்கு நான் எப்படி உண்டாக்குறது அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இந்த 3 கொள்கை, விமர்சிக்காதீங்க, பாராட்டுங்க, அவங்க விருப்பத்தை தூண்டுங்க, இதுதான் ஃபவுண்டேஷன் மாதிரி. இதுக்கப்புறம் கார்னகி மக்கள் உங்களை எப்படி லைக் பண்ணுவாங்கன்னு சில வழிகள் சொல்றாரு. இது மேலோட்டமா தெரிஞ்சாலும் முக்கியமான விஷயங்கள் தானே? ஆமா, இது டெய்லி ஹேபிட்ஸ் பத்தினது. இதை ஒரு லிஸ்டா பார்க்காம இதுக்கு பின்னால இருக்கிற பிலாசபியை புரிஞ்சுக்கணும். மத்தவங்க மேல உண்மையான ஆர்வம் காட்டுறது. இது சும்மா நடிக்கிறது இல்ல, உண்மையா அக்கறை எடுத்துக்கிறது. ஹோவர்ட் தாஸ்டன் ஒரு மெஜிஷியன். அவர் சக்சஸ்க்கு காரணம் ஆடியன்ஸ் மேல அவர் காட்டின உண்மையான நன்றி உணர்வு தான் சொல்றாரு. அடுத்தது புன்னகை. சிம்பிளான விஷயம், ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. அப்புறம் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது, இது எவ்ளோ முக்கியம்னு சொல்றாரு. ஜிம் ஃபாலன் ஒருத்தர் 50,000 பேர் முதல் பேரை ஞாபகம் வச்சிருந்தாராம். அடேங்கப்பா. ஆமா, ஒருத்தரோட பேரு அது அவங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப இனிமையான முக்கியமான சத்தம். அதை ஞாபகம் வச்சு கூப்பிட்டா நீங்க அவங்கள மதிக்கிறீங்க, முக்கியமா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நல்ல கேட்கிறவரா இருக்கிறது. நிறைய நேரம் நாம பேசுறத விட மத்தவங்கள பேச விட்டு கவனமா கேட்டாலே போதும், நாம ஒரு நல்ல கான்வர்சேஷனலிஸ்ட் ஆயிடலாம். கார்னகியே ஒரு தாவரவியல் அறிஞர்கிட்ட பேசாம அவர் சொல்றத கேட்டதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்கன்னு பாராட்டு வாங்கினாராம். இந்த ஐடியாஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து கவனத்தை திருப்பி மத்தவங்க மேல வைக்கிறது பத்தி தான் பேசுது போல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். மத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல பேசுறது, அவங்கள உண்மையா முக்கியமானவங்களா உணர வைக்கிறது, இது எல்லாமே நம்ம ஈகோவை தள்ளி வச்சுட்டு மத்தவங்களோட உலகத்துக்குள்ள போறதுதான். சரி,
இப்ப ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்குது. ஆனா கருத்து வேறுபாடு வருது. இல்ல நம்ம சொல்றதா அவங்கள ஏத்துக்க வைக்கணும். அப்ப என்ன பண்றது? இதுக்கும் கார்னகி சில டெக்னிக் சொல்றாரு. இதுல எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. ஆனா சிலது ரொம்ப அடிப்படை. ஒன்னு, விவாதத்தை தவிர்க்கிறது. ஆர்குமெண்ட் வேண்டவே வேண்டாம். கார்னகி சொல்ற மாதிரி நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் கடைசியில தோத்து தான் போவீங்க. ஏன்னா ஒருத்தரோட கருத்தை உடைச்சா அவரோட நல்லெண்ணத்தை இழந்துடுவீங்க. சரி. அதுக்கு பதிலா நீங்க சொல்றது தப்புன்னு நேரா சொல்லாம, ஒருவேளை நான் தப்பா இருக்கலாம், வாங்க சேர்ந்து பார்க்கலாம்னு சொல்றது நல்லது. இது பென் பிராங்க்லின் ஸ்டைல். இது மத்தவங்கள டிஃபென்ஸும் ஆக்காம ஓப்பனா பேச வைக்கும். நம்ம பக்கம் தப்பு இருந்தா உடனே அழுத்தமா நீங்களா ஒத்துக்கோங்க. இதுக்கு பயங்கர பவர் இருக்கு. கார்னகி பூங்காவுல நாயை கட்டாம விட்டப்போ போலீஸ்காரர் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சாரி சார், தப்பு ஏன் மேலதான் ஒத்துக்கிட்டாரு. உடனே அந்த போலீஸ்காரர் சாஃப்ட் ஆகி வார்னிங்கோட விட்டுட்டாரு. இது சண்டைய பெருசாக்காம ஸ்மூத்தா முடிக்கும். அப்புறம் அவங்க யோசனைய அவங்களே கொண்டு வந்த மாதிரி உணர வைக்கிறது, அதுவும் முக்கியமா? ஆமா, யோசனை அவங்களோடதுன்னு உணர வைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். மத்தவங்க நம்ம மேல திணிக்கிற ஐடியாவை விட நாமளே யோசிச்சதா நம்புற ஐடியாவை தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். கர்னல் ஹவுஸ்னு ஒருத்தர் பிரசிடென்ட் வில்சனை இப்படிதான் ஹேண்டில் பண்ணாராம். ஒரு ஐடியாவை வில்சன் காதுல போட்டுட்டு விட்டுடுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வில்சன் அதையே தன்னோட ஐடியா மாதிரி சொல்லும்போது ஹவுஸ் அதை ஆமோதிப்பாராம். இதுதான் ஸ்மார்ட்டான இன்ஃப்ளூயன்ஸ். சரி, கடைசியா லீடர்ஷிப் பத்தி பேசுறாரு. மத்தவங்கள புண்படுத்தாம கோபப்படுத்தாம எப்படி மாத்துறதுன்னு சில வழிகள் சொல்றாரு. இதுலயும் பாராட்டும் மரியாதையும் தானே முக்கியம். நிச்சயமா, ஒருத்தரை திருத்தணும் இல்ல ஒரு மாற்றத்தை சொல்லணும்னா கூட முதல்ல பாராட்டு, நேர்மையான மதிப்பு இதோட ஆரம்பிக்கணும். தப்ப சுட்டி காட்ட வேண்டியிருந்தா கூட நேரடியா இல்லாம மறைமுகமா சொல்றது நல்லது. ஆனாங்கிற வார்த்தைக்கு பதிலா மற்றும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஜானி, இந்த செமஸ்டர்ல உன் மார்க்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சந்தோஷம். மற்றும் அடுத்த செமஸ்டர்ல அல்ஜீப்ரால இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா மத்த சப்ஜெக்ட்ஸ் மாதிரி அதுலயும் சூப்பரா வந்துடலாம். இது அந்த கிரிட்டிசிசத்தோட எட்ஜை குறைக்கும். மத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தப்ப பத்தி பேசணும்னு சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்க சொந்த தப்ப பத்தி பேசுங்க. நீங்களும் பெர்ஃபெக்ட் இல்ல, நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு காட்டுறது அவங்க உங்க விமர்சனத்தை ஏத்துக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நேரடி உத்தரவா இல்லாம கேள்வியா கேட்கறது. இப்படி செஞ்சா என்ன, இல்ல இப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி கேட்கறது அவங்களுக்கும் அந்த ஐடியால ஒரு பங்கு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அவங்க ஒத்துழைப்பு ஈஸியா கிடைக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மத்தவங்களோட தன்மானத்தை காப்பாத்துறது, சேஃப் ஃபேஸ். எக்ஸாக்ட்லி, இது ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரம் மத்தவங்களோட ஃபீலிங்ஸை மதிக்கிறதே இல்ல, அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு நம்ம வழியை பார்க்கறோம். ஆனா ஒரு 2 நிமிஷம் யோசிச்சா ஒரு அன்பான வார்த்தை அவங்க நிலையை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும்னு தெரியும். ஜெனரல் எலக்ட்ரிக்ல ஸ்டைன்மெட்ஸ்னு ஒரு ஜீனியஸ் இருந்தாரு. ஆனா அவருக்கு நிர்வாக திறமை இல்ல. அவரை வேலையை விட்டு தூக்காம கன்சல்டிங் இன்ஜினியர்னு புது போஸ்ட் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினாங்க. அவரோட தன்மானத்தை காப்பாத்தினாங்க. அப்போ கார்னகியோட எல்லா கொள்கைகளுக்கும் பின்னால இருக்கிற மையமான விஷயம் ஒண்ணுதான் போல தெரியுது. நம்ம மேல இருக்கிற கவனத்தை திருப்பி மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது, பாராட்டுறது, மதிக்கிறது, அவங்க பார்வையில இருந்து பாக்குறது. அதுதான் சாராம்சம். கார்னேகி இந்த புக்கில இருந்து நிறைய கத்துக்க சில டிப்ஸ் சொல்றாரு. இந்த கொள்கைகளை திரும்ப திரும்ப படிங்க. கிடைக்கிற எல்லா சான்ஸ்லையும் யூஸ் பண்ணுங்க. உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்க. இதை ஒரு புது லைஃப் ஸ்டைலா மாத்துங்க. இது வெறும் டெக்னிக்ஸ் இல்ல, உண்மையான அக்கறையோட நேர்மையோட பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத திறனை தட்டி எழுப்புறது. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொன்ன மாதிரி கல்வியோட பெரிய நோக்கம் அறிவல்ல, செயல். இது ஒரு ஆக்ஷன் புக். அருமை. ரொம்ப நல்லா இந்த கருத்துக்களை தொகுத்து சொன்னீங்க. நன்றி. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. டேல் கார்னகி மத்தவங்கள மாத்துறது, அவங்கள கவர்றது பத்தி நிறைய பேசுறாரு. ஆனா இந்த கொள்கைகளை நீங்க முதல்ல கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களை எப்படி மாத்தும், இந்த உலகத்தை நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தும், இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.